वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ அர்ஜுனன் பகவான் கிட்ட இப்போ ஒரு கேள்வியை கேட்கிறான். எப்படி மனுஷாலாம் தர்மத்தை வயலேட் பண்ணுறா, ஈவந்தோ அவளுக்கு நல்லவாளாக இருக்கணும்னு தான் ஆசை, அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னா என்ன சொல்கிறான், எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் இந்த மாதிரி அதர்மமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது. இப்போ மக்கள் ஏன் வயலேட் பண்ணுறா, இப்போ கரப்ஷன் தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் கரப்டாக இருக்கான். இப்போ இதுக்கான பதிலை தான் கிருஷ்ணர் இங்கே கொடுத்துட்டுருக்கார். என்ன ஆன்சர் கொடுத்தார், எது ரீசன், காமஹா அண்ட் குரோதஹா அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே காமஹா அண்ட் குரோதஹாவுடைய அல்டிமேட் காசை பகவான் அந்த ஸ்லோகத்தில் கொடுக்கல. அது எதுலேருந்து வருது அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் இந்த தப்பாக நடந்துக்கிற ஒரு தாட் நமக்கு ஏன் வருது அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் காமா அண்ட் குரோத. ஆனால் அது ரெண்டுமே எதனுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அஜ்ஞானத்தோட ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நாம் நோட் பண்ணிக்கணும். என்ன அஜ்ஞானம், ஆத்ம அஜ்ஞானம். அதனால தான் பின்னாடி சொல்லுவார் கிருஷ்ணர், ஆத்ம ஞானம் இல்லாமல் காம அண்ட் குரோதவை நம்மளால் கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஆத்ம ஞானம் இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரூட் இப்போது அஜ்ஞானமாக இருக்கிறதுனால ரூட்டை அப்ரூட் பண்ணாமல் நம்மளால் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. ஸோ அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நான் என்னென்னு நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா ஒரு லிமிட்டெட் என்டிட்டி அப்படின்னு நான் நினச்சின்னு இருப்பேன். இப்போ எனக்கு லிமிட்டெட் என்டிட்டியாக இருக்கிறதுனால நான் அன்லிமிட்டடாக ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு நிறையா வாண்ட்ஸ் நேச்சுரலாக இருக்குது, குறைகள் இருக்குது, இன்கம்ப்ளீட்னஸ் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறோம், என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட அது இல்லை. அந்த இல்லைங்கிறது காமனாக இருக்குது. பட் எது இல்லை அப்படிங்கிறது மட்டும் ஒருத்தருக்கும் வித்தியாசப்படுறது. இப்போ அந்த ஐ வாண்ட் அப்படிங்கிறது அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகும்.
பூஜ்ய சுவாமிஜி சொல்வார், ஐ வாண்ட் அப்படிங்கிறது தம்பூரா ஸ்ருதி மாதிரி நம்மளோட மைண்டில் ஆல் த டைம் ஓடிண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ராகங்கள் மட்டும் மாறிண்டே இருக்குது. ஸ்ருதி ஒன்று தான், ஆனால் ஆனந்த பைரவி, கேதார கௌளை, முக்காரி எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கோவம், அழுகை, ஆனந்தம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது இருக்குது. ஆனால் ஐ வாண்ட் அப்படிங்கிற ஸ்ருதி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கேப்பே விடாமல் இது வேணும் அது வேணும் அப்படின்னு நாம் கேட்டுட்டே இருக்கோம். இப்போ இந்த காம அண்ட் குரோத அஜ்ஞானத்தோட ப்ராடக்ட். இதுதான் நம்மளை தர்மத்தை வயலேட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். சரி, இந்த காம அண்ட் குரோத எப்படி நம்மளை அதர்மத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது? வாட் இஸ் தி மெக்கானிசம்? அதை தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். காமனா ஆசை, டிசையர், குரோதனா கோபம். அது என்ன பண்ணுறது? இந்த ஆசையும் கோபமும் எப்படி நம்மளை அதர்மத்துக்கு புஷ் பண்ணுறது? என்ன பண்ணுறது மூலமாக நாம் அதர்மத்துக்கு போய்ட்றோம்? காம அண்ட் குரோத நம்மளுடைய விவேக சக்தியை கவர் பண்ணிடுறது. இப்போ முன்னாடி ஒரு ஸ்லோகம் பார்த்தோமா? என்ன ஸ்லோகம் பார்த்தோம்? தூமேனா விரியதே வன்னிஹி யதா தரிஷ்யோ மலேனச்ச யதோல்பே நாவிருத்தோ கர்ப்பா ததா தேனேத மாவிருத்தம் அப்படின்னு பார்த்தோமா? அப்போ அதில் எக்ஸாம்பிள் கொடுத்து என்ன சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார்? எப்படி புகையானது நெருப்பை கவர் பண்ணுறதோ அந்த மாதிரி இந்த காம அண்ட் குரோத நம்மளுடைய விவேக சக்தியை கவர் பண்ணிடுறது. விவேக சக்தினா என்ன அர்த்தம்? பிரித்து பார்க்குற சக்தி. எது சரி எது தப்பு அப்படிங்கிற அந்த டெசிஷன் எடுக்கிற பவரை கவர் பண்ணிடுது அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம்? கன்ஃபியூஷன் நமக்கு ஏற்படும். அதனால தான் மோகம் நமக்கு ஏற்படுறது. டெல்யூஷன் ஏன் ஏற்படுறது? பிகாஸ் ஆஃப் ரூட் எங்கே இருக்குது? காம அண்ட் குரோத. இப்போ ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிற புத்தியை இப்போது ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் அது டெம்பரரியாக ஆல் த டைம் எப்படி இருக்குமானா எப்போல்லாம் அந்த ரிலேட்டட் தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் மட்டும் டெம்பரரியாக நம்மளுடைய புத்தி கவர் பண்ணப்படுறது. ஸோ துரியோதனனுக்கு இதே ப்ராப்ளம் தான், ராவணனுக்கு கூட இதே ப்ராப்ளம் தான். ராவணனை எடுத்துட்டோன்னா அவன் ரொம்ப ஒரு ஸ்காலர்லி பர்சன், நிறைய படிச்சிருக்கான், அண்டு பெரிய தபஸ்வி. அவன் தவம்லாம் இருந்து சிவபெருமான் அவனுக்கு காட்சியெலாம் கொடுத்துருக்கார். அப்படி இருந்தும் அவனுக்கு என்ன ஆறுது? டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் அவனுக்கு போயிடுறது. அந்த பிரித்து பார்க்குற சக்தி அவன் இழந்துடுறான். யாருடைய அட்வைஸையும் கேட்கறதுக்கு அவன் இப்போது தயாராக இல்லை. பகவானே காட்சி கொடுத்துருக்கார். அப்படி இருந்தும் கூட காம அண்ட் குரோத இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை கவர் பண்ணிடும், ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடுறது. சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் குரோதோபி ஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா. காமம் கோபத்துக்கு லீட் பண்ணுறது, கோபம் என்ன பண்ணிடுறது? டெல்யூஷனை கொண்டு வந்துடுறது, சம்மோகம். அதை தான் இங்கே கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கார். எப்படி ஒரு கண்ணாடி டஸ்டால் கவர் ஆகி இருக்கோ, நெருப்பு புகையால் கவர் ஆகி இருக்கோ, ஒரு ஃபீட்டஸ் அந்த ஊம்பால் கவர் ஆகி இருக்கோ, அது மாதிரி டெம்பரரியாக விவேக சக்தியும் கவர் பண்ணப்படுறது. அப்போ அந்த நேரத்தில் நாம் பண்ணுற ஆக்ஷன் இப்போது அதர்மமான ஆக்ஷனாக ஆயிடுறது. சரி, நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணணும்லாம் பண்ணலை. அப்படின்னா இருந்தால் எப்பயுமே அது பண்ணிகிட்டே இருப்போம்ல, அது இன்டென்ஷனலாக இருக்காது. ஆனால் அந்த தாட் அப்படி வரும்பொழுது அது அந்த ஒரு செகண்டு நம்மளுடைய புத்தியுடைய டிஸ்கிரிமினேட்டிவ் பவரை கவர் பண்ணிவிட்டு என்ன ஆகிடுறது? தெரியாமல் அந்த வார்த்தையை நாம் அட்டர் பண்ணிடுறோம். அது அடுத்த வாழை ஹர்ட் பண்ணிடுறது. அதனால தான் நேற்று கூட சுவாமிஜி அவருடைய சத்சங்கில் சொல்லும் பொழுது சொன்னார்ல, இந்த உபாகர்மா பண்ணும் பொழுது காமோ கார்ஷீத் மன்யூர கார்ஷீத் அப்படிலாம் சொல்லுவாள். அப்போ என்ன சொல்கிறாவா?
காம கரோதி நாகம் கரோமி. காமம் தான் அதை பண்ணுறது, ந அகம் கரோமி, நான் அதை பண்ணலை. காம கர்த்தா நாகம் கர்த்தா, நான் கர்த்தா இல்லை. காம காரயிதா நாகம் காரயிதா, அதுதான் பண்ணுறதுக்கு தூண்டுறது, நான் பண்ணுறதுக்கு தூண்டலை. அப்போ இந்த காமாவும் குரோதாவும் எப்படி இருக்குது அப்படின்னா ட்வின்ஸ் மாதிரி அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அந்த யாரவா ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், அந்த மாதிரி ராவணன், கும்பகர்ணன், அவள்லாம் ட்வின்ஸ் இல்லை, அந்த மாதிரி இவாளை வந்து எங்கேயோ புராண காலத்தில் இருந்தவாள் மாதிரி நீ நினச்சின்றாத, உனக்குள்ளே இப்போ கூட அந்த மாதிரியான ட்வின்ஸு இருந்துட்டுருக்கா அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஸோ நம்மளுடைய விவேக சக்தியை அப்பப்போ வந்து அவள் டிஸ்டர்ப் பண்ணுவா. ஸோ அதை எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்தராக ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 39. ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேன ச. இப்போ வந்து போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், ததா தேனேத மாவிருத்தம் அப்படின்னு சொன்னாரா, அதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். காம ஆர் குரோத அது வந்து 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் இல்லை, ஆனால் ஒரே விஷயத்துடைய 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரே ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃப்ரண்ட் சைடு ஒன்று பேக் சைடு ஒன்று, அந்த மாதிரி இங்கே வந்து சொல்கிறார். ஸோ காமாவை பற்றி பகவான் இங்கே பேசினாலும் நாம் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல குரோதாவையும் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே இது வந்து அப்ளை ஆகும். அப்போ இந்த காமா வந்து நம்மளுடைய பிரித்து பார்க்குற சக்தியை கவர் பண்ணுறது. அதனால இப்போ என்ன ஆகிடுறது, இந்த ஜட்ஜிங் ஃபேக்கல்ட்டி வந்து இப்போது ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடுறது. ஸோ எப்படிப்பட்ட காமம் இது அப்படின்னா துஷ்பூரேன அனலேனச்ச அப்படிங்கிறார். ஸோ இந்த காமத்தை இப்போது எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா அக்னியோட கிருஷ்ணர் வந்து கம்பேர் பண்ணுறார். அக்னி என்ன பண்ணும், எல்லாத்தையும் அழிச்சிடும். இன்ஃபேக்ட் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தையே கூட அது வந்து அழிச்சிடும். அதனோட லோக்கஸையே அழிக்கிறதுக்கான சக்தி வந்து அக்னிக்கு இருக்குது இல்லையா. அந்த மாதிரி இப்போ இந்த காமா இருக்குல்ல, ஆசை, அது இப்போ எங்கே இருக்குது, ஆசை எங்கே இருக்குது? என்ன ஆன்சர் தெரியுமோ சொல்லுங்கள், பரவாயில்ல. மனசில் இருக்குது. வெரி குட். அதுதான் அந்த கரணம் அப்படின்னு சொல்கிறோமா, மைண்டில் ஆசை இருக்குது. இப்போ என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், அந்த ஆசை மைண்டையே அழிக்கிறது இப்போன்னு சொல்கிறார். ஸோ அதை வந்து ஃபயரோட கம்பேர் பண்ணி அது எங்கே இருக்கோ அது இருக்கிற இடத்தையே அழிச்சிடுறது. அனலேன, அனலகான நெருப்பு, அக்னி. ஏன் வந்து நெருப்பை வந்து அனலகான்னு சொல்கிறா? இந்த அனலகா அப்படிங்கிறது வந்து ஒரு காரண பெயர். இப்போது அலம் அப்படின்னு சொன்னால் போரும் அப்படின்னு அர்த்தம், திருப்தி, சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு அர்த்தம். அனலஹா அப்படின்னு சொன்னால் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு அர்த்தம். அதை திருப்திப்படுத்தவே முடியாது. அதனால தானே நம்ம எந்த ஹோமம்லாம் பண்ணால் அக்னியை என்ன பண்ணுறோம், ஆகுதியெலாம் கொடுக்க கொடுக்க அது என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டுண்டே இருக்கும். இப்போ ஹோமத்தை முடிக்கணும் அப்படின்னா நாமளாக தான் டிசைட் பண்ணி முடிக்கணும். மந்திரம்லாம் ஓவர் ஆனோடனே பூர்ணாகுதி மந்திரத்தை சொல்லி அப்படி கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த ஃபயரை வந்து நம்மளால் வந்து அணைக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஃபயர் வேறு எதாவது கொடுக்குறியா, வேறு எதாவது கொடுக்குறியா, என்ன வேணாலும் கொடு, என்னால் வந்து அதை எடுத்துக்க முடியும்
அது மாதிரி இந்த டிசையர் இருக்குல்ல, அதை ஒரு நாளைக்கும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது. திருப்திப்படுத்த என்ன ஆகும், இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டுண்டே இருக்கும். ஆக்சுவலாக நாம் ஆசையை நிறைவேற்றிக்கிறோம் இல்லையா, ஆசையை நிறைவேற்றி அதை ரிமூவ் பண்ணலை. நம்ம என்ன பண்ணுறோம், அதை இன்ஃபேக்ட் நரிஷ் பண்ணுறோம். அதுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு அதை நரிஷ் பண்ணுறோம். அது ஃபர்தராக இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிறது. எப்படி அக்னியை திருப்தியே படுத்த முடியாதோ அனலஹா, அது மாதிரி காமாவும் அனலஹா, அதை திருப்திப்படுத்த முடியாது. பார்த்தோம்ல, 100 ரூபாய் இருந்தால் 1000 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் இருந்தால் 1,00,000 ரூபாய் வேணும். அதே மாதிரி தான் இந்த ட்ரேட் ஃபேர்லாம் நடக்கும்ல. ட்ரேட் ஃபேரில் நீங்கள் போனீங்கன்னா டிக்கெட்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்கி டிப் அப்படிலாம் கொடுப்பான்ல. உங்களுக்குன்னு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுத்து பேரெல்லாம் எழுதி நீங்கள் அதில் போடணும். உங்கள் பேர் செலக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு பர்சனுக்கு அந்த மாதிரி லக்கி டிப்பு அவன் பேர்லாம் எழுதி போட்டான். அவனுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ப்ரைஸாக கிடச்சிது. இப்போ ஸ்மார்ட் வாட்ச் ப்ரைஸாக கிடச்சிதுன்னா நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணும், ஒரு பைசா கூட செலவில்லாமல் எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் இப்போ கிடச்சிருக்கு. ஆனால் அந்த பர்சனுக்கு இப்போ சந்தோஷமே இல்லை. ஏன் அப்படின்னா, அடுத்த நாளுடைய லக்கி டிப் ப்ரைஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இன்றைக்கி, அதாவது நீ விட்டுட்டு நாளைக்கு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸு கிடச்சிருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்போ ஒன்று ஃப்ரீயாக ஒன்று கிடச்சிதில்ல, அதை நினச்சி உன்னால் சந்தோஷப்பட முடியாமல் இப்போ மனசு என்ன கேட்குறது, அது கிடச்சிருந்ததுன்னா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்குறது. அதுக்கு அடுத்த நாள் ஈவி கார் அப்படின்னு சொல்லுவான். அப்படி நம்மளுக்கு அந்த ஆசை எக்ஸ்பேண்ட் ஆகின்றே போகும். ஸோ துஷ்பூரேன அப்படின்னா எது ஒன்று சாட்டிஸ்ஃபையே ஆகாதோ, எதுனா காமரூபேன, இந்த காமத்தை நம்மளால் ஒரு நாளைக்கும் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. அது நெருப்பு மாதிரி. ஸோ ஞானினஹா நித்திய வைரினா, யாருக்கு இது எனிமி இந்த காமம் அப்படின்னா, யாரெல்லாம் சாஸ்திரம் படிக்கிறாளோ, யாரெல்லாம் வேதாந்தா ஸ்டூடெண்ட் அப்படின்னு தன்னை கன்சிடர் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு இந்த காமம் எனிமி அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். கீதா ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்க்ளூசிவாக மென்ஷனே பண்ணுறார். கீதா படிக்காதவாளுக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாதவாளுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் யார் படிக்கணும்னு சிரமம் எடுத்து வந்திருக்காளோ அவளுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த காமம் அண்ட் குரோதம் உனக்கு டெஃபினட்டாக ஒரு ஆப்ஸ்டக்கிள், உன்னை அது உன்னுடைய படிப்பை ப்ராக்ரெஸ் பண்ண விடாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பாக்கி பேருக்கு ஆசைப்படுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆசைப்படுறது சகஜமாக எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு தான் தெரியும். அதை அவளால் வீக்னஸாக பார்க்கவே முடியாது, மைனஸ் பாயிண்ட்டாகவே அவளுக்கு அது தெரியாது. அதனால் அவள் என்ன பண்ணுவாள், கஷ்டமோ அவர் கஷ்டப்பட்டோ நஷ்டப்பட்டோ அந்த ஆசையை நிறைவேற்றிண்டு நெக்ஸ்ட் ஆசை வரும், அதை அவள் எடுத்துன்னு போயிட்டே இருப்பாள். பட் கீதா படிக்கிற நமக்கு இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் என்ன ஏற்படணும் அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, அட்லீஸ்ட் கில்ட்டாவது உனக்கு வரணும், அது தப்பு அப்படிங்கிறதாவது உனக்கு தெரியணும். இப்போ ஒரு பர்சனுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருக்கு தனக்கு சுகர் இருக்குன்னே தெரியல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஜாலியாக நல்லா ஜாங்கிரி, ஜிலேபி, குலாப் ஜாமுன் என்னெல்லாம் ஸ்வீட் உண்டோ அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் அது பயங்கரமாக ஷூட்டப் ஆகி ஏதோ ஒரு விதத்தில் அது காமிக்கும் பொழுது போய் டெஸ்ட் பண்ணாதான் தனக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாததுனால எந்த கில்ட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்ருப்பார். இப்போ இதே
ஒரு சுகர் இருக்கிற பர்சன், இப்போ அவகிட்ட நீங்கள் 4 விதமான ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுத்துடனா சாப்பிடுவாளா? சாப்பிட்ணுன்ற ஆசை இருக்கும் டெஃபினட்டாக. ஆனால் அப்படியே சாப்பிட்ணுங்கிற ஆசை இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்து வாயில் போடனா கூட ஒரு கில்ட்டோடு போட்டுப்பால, சிச்சோ நம்ம சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் நம்மளால் வந்து டெம்டேஷனே தாங்க முடியாமல் நாம் சாப்பிட்றோமே அப்படின்னு ஒரு கில்ட் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கில்ட்டாவது உனக்கு வரணும். ஏன்னா உனக்கு இப்போ தெரியும் அது என்னெல்லாம் பிரச்சனையை உனக்கு கொடுக்கறதுன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ வந்து அது பின்னாடி போகிற அப்படின்னா கில்ட்டாவது உனக்கு க்ரியேட் ஆகணும். இப்போ கீதா படிக்காதவா வந்து பின்னாடி கஷ்டப்பட போகிறா, தெரியாததுனால என்றைக்கோ ஒரு நாள் பெருசாக அவளுக்கு ஏதாவது நடக்க போகிறது. நாம் வந்து இப்போது படிச்சுன்னு இருக்கிறதுனால அட்லீஸ்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையாவது நீ வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று, எதுவுமே தெரியாமல் இருக்கிறது நல்லது. டோட்டல் இக்னோரண்ட்டாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, நம்ம மாட்டுக்கு நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணின்னு போயிட்டே இருக்கலாம். இல்லை எப்படி இருக்கணும், டோட்டல் நாலேஜபிளாக இருக்கணும். அப்போ ஆப்வியஸாக தப்புலாம் நம்ம பண்ண மாட்டோம். இந்த 2 கட்டான இருக்கும் பாருங்கோ. இந்த பக்கமும் உனக்கு இதெல்லாம் தெரியாதான்னு கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏன் பண்ண, அதான் தெரியல அப்படி சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த ஹாஃப் பேக்டு நாலேஜ் இருந்ததுன்னா அது என்றைக்குமே ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல ஞானினஹான்றது வந்து பார்ஷியலி இன்ஃபார்ம்டு பர்சன் அர்த்தம், படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி பர்சனுக்கு காமஹா வந்து நித்திய வைரினா, என்றைக்குமே அது வந்து நம்மளுக்கு இனிமையாக தான் இருக்க போகிறது, நித்திய பகைவன். ஏன்னா அது உன்னுடைய பிரித்து பார்க்குற சக்தியை மறைக்கிறது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்மளை சொல்லிண்டா, எஸ்பெஷலி வேதாந்தா ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்மளை சொல்லிண்டா, நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெல்த் என்ன அப்படின்னா விவேக சக்தி. விவேக சக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு சாதனா நம்ம கர்மயோக சாதனா பண்ணணும். கர்மயோகா சாதனம் பண்ணுறதுக்கே எனக்கு எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு பிரித்து பார்க்குற அந்த கெப்பாசிட்டி தேவைப்படுறது. அப்போ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோடைய முதல் ஸ்டேஜில் நமக்கு புத்தி தேவைப்படுறது தர்ம அதர்ம விவேகம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஞான யோகம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே டெஃபினட்டாக நமக்கு விவேக சக்தி தேவைப்படுறது. என்ன விவேகம் அங்கே போயிட்டோன்னா ஆத்மா அனாத்மா, எது சத்தியம் எது மித்யா, எது சத்தியம் ஒரு எது அசத்தியம் அப்படின்னு பிரித்து பார்க்கிற கெப்பாசிட்டி நமக்கு தேவைப்படுறது. அப்போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் புத்தி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஆகிறது. நமக்கு வந்து வேறு இந்த லோக்கலாக எந்த சம்பத்தும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாதனை சதுஷ்டய சம்பத்தி டெஃபினட்டாக நமக்கு தேவை. இந்த காமஹா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த விவேக சம்பத்தை மட்டும் கடத்திட்டு போய்டுறது. எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது அப்படியே வந்து அது தூக்கிட்டு போய்டுறது. பாக்கி திருடெல்லாம் என்ன திருடுவான் நம்மக்கிட்டேருந்து, காசு ஏதோ நகை எல்லாம் திருடுவான். ஆனால் இந்த காமஹான்ற திருடன் என்ன திருடுறான், நம்ம டிசைடு பண்ணுற சக்தியையே திருடின்னு போயிட்டா அப்புறம் நம்மளோட லைஃப் வந்து அப்போ எப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து அது நித்திய வைரினா, அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 40. இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோஹயத் ஏஷஹ ஞானமாவ்ருத்ய தேஹினம். இப்போ வந்து சப்போஸ் என்ன நான் வந்து ஒரு முமுக்ஷு அப்படின்னு சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. முமுக்ஷுன்னா யார்,
மோட்சம் மேலே எனக்கு தீவிர ஆசை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனை முமுக்ஷு அப்படின்னு சொல்கிறோம். அதனால அவன் என்னவா ஆகிறான்னா ஜிக்ஞாசுவாக ஆகிறான். ஜிக்ஞாசு அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், அதுக்கு அந்த மாதிரி நீ இருந்தேன்னா அதுக்கு காமஹா ஒரு சத்ரு அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே இந்த காமாவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே வந்து ஒரு கோல்டு வார் இப்போது நடந்துன்னு இருக்கும். இப்போ என்னுடைய எனிமி யார்? காமஹா. இப்போ நான் வந்து அந்த எனிமியை ஜெயிக்கணும். ஸோ இந்த கோல்டு வாரில் என்னுடைய எனிமியை எப்படி ஜெயிக்கிறது, இதுதான் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். அண்டு வாரையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறார் கிருஷ்ணர். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கார் இல்லையா. அர்ஜுனனும் சத்திரியன், கிருஷ்ணரும் வந்து சத்திரியன். அதனால் அந்த வார் எக்ஸாம்பிளையே வந்து எடுத்துக்கிறார். இப்போது 2 கண்ட்ரிக்கு நடுவில் சண்டை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை எப்படி டிஃபீட் பண்ணும்? 2 நெய்பரிங் கண்ட்ரி சண்டை போடுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ எந்த நாட்டை நாம் வந்து எனிமியாக கன்சிடர் பண்ணுறோமோ அந்த நாட்டோட டெரிட்டரி கிட்ட நம்மளுடைய பேஸ் இருக்கணும். கரெக்டாக? இப்போ சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரி தான் என்னுடைய எனிமி அப்படின்னு சொன்னால் அந்த டெரிட்டரி இருக்கும்ல, பார்டர் இருக்கும்ல, அந்த பார்டரிங் ஏரியாவில் என்னுடைய ஆர்மி பேஸை நான் வந்து டெஃபினட்டாக கொண்டு போய் வைக்கணும். அந்த தளவாடம்லாம் சொல்லுவாள்ல, என்கிட்ட என்னெல்லாம் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணணும், அந்த டெரிட்டரி கிட்டக்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் வார் அப்படிங்கிற சமயத்தில் என்னால் ஈஸியாக வந்து அந்த கண்ட்ரியை அட்டாக் பண்ண முடியும். அப்போது போரில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த எனிமி கிட்டக்க பேஸ் இருக்கணும். இப்போ நான் வந்து எனிமியை ஜெயிச்சு என்ன பண்ணுவேன், அந்த எனிமியை ஜெயிக்கணுன்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனிமியோடைய பேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். நான் எனிமியை ஜெயிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய பேஸை ஸ்ட்ராங் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எனிமியோடைய பேஸ் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து இப்போது டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்போது அந்த பேஸ் அழிச்சிட்டா எனிமி இஸ் கான். இப்போ இந்த காமா தான் வந்து எனிமி, நமக்குள்ளே இப்போ யார் எனிமி? காமா தான் எனிமி. அப்போது அந்த எனிமிக்கு எங்கெங்கெல்லாம் பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஆசை அப்படிங்கிற எனிமி இப்போ எங்கெல்லாம் தன்னுடைய தளவாடத்தை அமைச்சிருக்கு அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். அந்த பேஸை அழிக்கிறது தான் நாம் பண்ணுற டாக்டிக்கல் ஆக்ஷன். இப்போ இங்கே கேட்குறார், காமா வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பேஸு அப்படின்னா, அந்த பேஸை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே நம்ம பாதி வாரம் வந்து ஜெயிச்சா மாதிரி. அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் முழு வாரையும் நாம் வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ காமா ஜென்ரேட் ஆகிறது அப்படின்னா வாட் ஆர் தி 3 பேஸஸ்? 3 பேஸ் இருக்குன்னு சொல்கிறார். அதுதான் அந்த 3 பேஸும் தான் அதை நரிஷ் பண்ணுறது அந்த காமாவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்திரியாணி. இந்திரியாணினா என்னது? இந்திரியங்கள். இந்திரியாணினா ப்ளூரல், இந்திரியங்கள்னு தமிழில் சொல்கிறோம்ல. இந்திரியம்னா சிங்குலர், இந்திரியாணி அப்படின்னு சொன்னால் இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்திரியங்கள்னால் என்னது? 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். தூக்கம் வர டைம் ஆகிடுதானே இல்லையே? ஏன் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒரு பேஸ் அப்படின்னா,
அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் என்ன பண்ணுறது, எனக்கு சென்ஸ் ஆப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. கரெக்டாக? வெளியில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எது எனக்கு காமிச்சு கொடுக்கறது? இந்திரியங்கள் தான் அதை காமிச்சு கொடுக்கறது. இப்போ வந்து ஒரு கம்பெனி அவளுடைய ப்ராடக்டை விற்கணுன்னா என்ன பண்ணணும்? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும், பாக்கியெல்லாம் நாம் பார்த்துட்ருவோம். அந்த கம்பெனியோட க்ரோத்து நம்ம கையில். இப்போ அப்போ என்ன பண்ணுறான், ஒரே ஒரு ஆடு தான் டிவியில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆடை நாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு 10 times பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த ப்ராடக்டை நாம் வந்து வாங்கிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 10 வாட்டி 15 வாட்டி பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ நாம் வந்து என்ன பண்ணுவோம், ஏதோ ப்ரோக்ராம் பார்த்துட்டுருப்போம். ப்ரோக்ராமுக்கு நடுவில் பிரேக் வரும். அப்போ அந்த பிரேக்கில் தான் ஆட் போடுவான் அவன். ஆனால் எவ்வளோ இன்டெலிஜென்ட், எழுந்து போயிடாதீங்க, ஆட் ஆரம்பிக்கும் போதே எழுந்து போயிடாதீங்க, உங்களுக்கு நான் வந்து ஒரு சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து காமிக்க போகிறேன் அப்படி சொன்னாலும், ஓ எழுந்து போகக்கூடாது போல் இருக்குது அப்படின்னு கரெக்டாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக்கில் வந்து உட்காந்துட்டு அதை வந்து பார்த்துடுவோம். அப்போ இந்த நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பண்ணுறது, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த இப்படின்னு 5 இந்திரிய விஷயங்களையும் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இன்புட் கொடுத்துட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இந்திரியங்கள் மூலமாக கண்ணு வந்து இப்போ பாரு, இந்த ப்ராடக்ட் இருக்குது, அது இருக்குது, அங்கே வீடு இருக்கா, அங்கே வாங்கலாம், இந்த கார் இருக்கான், இது சும்மா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போய் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நமக்கு இன்புட் கொடுக்கறது. போராத குறைக்கு ஏதாவது ஒரு பண்டிகை வரும், உடனே சேல் அப்படின்னு எல்லா மாதத்துக்கும் ஒரு சேல், ஆடி சேல் மாதிரி பங்குனி சேல், சித்திரை சேல், எல்லாத்துக்கும் வந்து ஒரு சேல் அப்படின்னு போட்டுருவான். 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அந்த ஒன்றே எனக்கு தேவைப்படாது, ஆனால் நான் 2ஐயும் வாங்கி ஒன்றையும் வாங்கின்னு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வச்சுட்டுருப்பேன். ஸோ இந்திரியாணி வந்து ஃபஸ்ட்டு பேஸ். 2வது பேஸ் என்னது, மனஹா, மனசு. அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ நேரத்துக்கு வரும், அவன் வந்து பாவம் ஏதோ 10 seconds 20 செகண்ட்ஸ்க்கே அவன் எவ்வளோ crore கணக்கில் வந்து செலவழிக்கணும். சும்மா ஒரு 1 minute வச்சுக்கோங்களேன். அந்த 1 minute ஓடுற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என் சென்ஸ் ஆர்கன் இப்போ என்ன பண்ணும், மைண்டை புஷ் பண்ணும். இப்போ நான் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காமிக்கிறேன்ல, இன்னும் நன்னா நீ வந்து அதை கவனித்து பாரு அப்படின்னு சொல்லும். இப்போ மைண்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரெக்கார்டிங் பவர் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தா, இப்போ லோக்கல் ரெக்கார்டிங் மிஷின் வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். இவ்வளோ தான், இவ்வளோ ஜிபி தான் அப்படின்னு இருக்கும், இல்லைனா இவ்வளோ டிபி தான் அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம மைண்ட் இருக்கே, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிருந்த போது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம், அதை இப்போ நான் வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா மைண்டுக்கு வந்து அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இப்போது போன கிளாஸு கீதா ஸ்லோகம் படித்தோம்ல, அதெல்லாம் அதால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் முடியாது. ஆனால் 40 years பேக் ஒன்று நடந்ததே, அதை வந்து என்னால் ஃப்ரெஷ்ஷாக இப்போ கூட வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்போது சென்ஸ் ஆர்கன்ஸ் முதல் வேலையை பண்ணி மைண்டுக்கு அந்த விஷயத்தை அனுப்பிச்சி விட்டுறது, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறது மைண்டுக்கு. மைண்டு வந்து இப்போ என்ன சொல்கிறது, டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லும். இப்போ அந்த ரீலே ரேஸ் மாதிரி சென்ஸ் ஆர்கன் முதல்ல ஓட ஆரம்பிக்கிறது, அந்த பேட்டனை இப்போ வந்து மைண்டுக்கிட்ட வந்து கொடுத்துடுறது. மைண்டுக்கிட்ட அந்த ஆப்ஜெக்ட் வந்த உடனே மைண்ட் என்ன பண்ணும், மைண்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு தாட் ஃபஸ்ட்டு வருது, அது ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம, அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி, அப்படி நம்ம என்னெல்லாம் முடியாது, அவ்வளோ குயிக்காக நாம் வந்து அந்த தாட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ மைண்டு வந்து இது சூப்பராக இருக்குல்ல, இது சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு நிறையா அதுக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுத்து
அதை பற்றியே யோசிக்கும் பொழுது என்ன ஆகும்? இப்போது இது இருந்தால் நல்லா இருக்கும்ல நான் ஆரம்பித்த மைண்டு இப்போ என்ன சொல்லும்? இது இல்லாமல் என்னால் நன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும். என்னால் இது இல்லைன்னா சர்வைவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிடும். எங்கே ஆரம்பிச்சது, எங்கே முடிஞ்சிருக்கு? கேஷுவலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். சென்ஸ் ஆர்கன் சும்மா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மைண்ட் என்ன பண்ணுறது? சும்மா அதையே பார்த்து இப்போ அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்கூட்டரை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறானே, ஒன்று கிடச்சிதே அதை விட்டுட்டோ கிடைக்காததை பற்றி இப்போ அவன் யோசிக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி. அப்போது ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டு, அந்த ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்கும் பொழுது அவனால் சந்தோஷப்பட முடியல. ஆனால் அதை நான் பொசஸ் பண்ணலை, அந்த ஸ்கூட்டர் இப்போ என்கிட்ட இல்லை அப்படிங்கிற அந்த இமேஜினரி தாட்டே அவனுக்கு துக்கத்தை கொடுக்கறது. இருக்கிறத விட இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணுறோம்ல, அது எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஒரு துக்கத்தை க்ரியேட் பண்ணுறது. என்கிட்ட அது இல்லைங்கிறத கூட என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல, அதை கூட என்னால் என்னோடய மனசினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இப்போ செகண்ட் பேஸ் மனஹா. மூணாவது பேஸ் என்னது? ஆப்வியஸாக புத்தி, இன்டலெக்ட். இன்டலெக்ட் எப்படி டிசையருக்கு ஹெல்ப் பண்ணுறது? எப்படி ஹெல்ப் பண்ணுறது? ராங்கு டெசிஷன் மூலமாக, ராங்காக ஜட்ஜ் பண்ணுறது மூலமாக. ஏன்னா இப்போ அது என்ன ஆயிருக்கு? கவர் பண்ணிட்டு தான் அந்த அவிவேக தன்மை இப்போ வந்துடுதா புத்திக்கு. அது மூலமாக ராங்காக ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணி, எஸ் இந்த பொருள் இல்லைன்னா கண்டிப்பாக உன்னால் வாழ முடியாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணி இப்போது இமீடியட்டாக அந்த பொருளை நம்மளை வாங்க வச்சிடும். ஸோ ராங் டெசிஷன் மூலமாக புத்தி காமாக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ வேதாந்தம் சொல்கிறது இதுதான் ராங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ எதை பேஸ் பண்ணி புத்தி அப்படி டிசைட் பண்ணியிருக்கு? எக்ஸ்டர்னல் விஷயங்கள் தான் உனக்கு சுக்கத்தை கொடுக்கறது, ஆர் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் உனக்கு துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு புத்தி ராங்காக டிசைடு பண்ணி அந்த காமாவை இப்போ நரிஷ் பண்ணியிருக்கு. வேதாந்தம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்கறது? உன்னுடைய சுகத்துக்கோ துக்கத்துக்கோ வெளி விஷயங்கள் காரணம் இல்லை, நானே தான் என்னுடைய துக்கத்துக்கு காரணம், நானே தான் என்னுடைய சுகத்துக்கு காரணம். புத்தி தானே ராங்காக டிசைட் பண்ணுறது இல்லையா? என்னோட புத்தி தான் அதை தப்பாக ஜட்ஜ் பண்ணி இது இருந்தால் உனக்கு ஆனந்தம் ஏற்படும், இது இல்லைன்னா நீ இப்போ துன்பப்பட போகிற அப்படின்னு ராங்காக டிசைட் பண்ணி அந்த காமத்தை புத்தி நரிஷ் பண்ணுறது. எப்படி நானே என்னுடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் ரெண்டுத்துக்கும் எப்படி நானே காரணமாக இருக்க முடியும்? சுக்கஹேத்துவும் நான் தான், துக்கஹேத்துவும் நான் தான் அப்படின்னா எப்படி நானே எப்படி ரெண்டுத்துக்குமே காரணமாக இருக்க முடியும்? ஏதாவது ஒன்றுத்துக்கு தானே காரணமாக இருக்க முடியும். இப்போ சாஸ்திரம் அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறது. இப்போ சப்போஸ் ஒரு ஈவினிங் டைம்னு வச்சுக்கோங்களேன், அரவுண்ட் 5:30 5:45 அந்த மாதிரி. அப்போது பாதி வெளிச்சம் பாதி இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கீழே ஒரு மாலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை அந்த பாதி லைட்டு இருக்கிறதுனால என்னவா மிஸ்டேக் பண்ணிக்கலாம்? பாம்பாக மிஸ்டேக் பண்ணிக்கலாம். அப்போ மிஸ்டேக்கன் பாம்பு என்னவா ஆயிடுறது? துக்கத்துக்கு காரணமாக ஆயிடுறது. மிஸ்டேக் பண்ணிக்காத அந்த ஸ்ட்ரிங்கு சுகத்துக்கு
காரணமாக இருக்குது. அதை எடுத்து நான் போட்டுட்டு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ வேதாந்தம் சொல்கிறது, நான் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் நானே தான் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. நான் என்னை சரியாக தெரிஞ்சிக்காம தப்பாக புரிஞ்சுட்டா நானே தான் சோர்ஸ் ஆஃப் சாரோ. அண்டர்ஸ்டுட் ஐ சுகஹேத்து, மிஸ் அண்டர்ஸ்டுட் ஐ துக்க ஹேத்து. அப்போ வேர்ல்டு பின்ன என்னது? சுகஹேத்துவும் இல்லை, துக்கஹேத்துவும் இல்லை. ஏன்னா இது நமக்கே கொஞ்சம் உட்காந்து அனலைஸ் பண்ணாலே புரியும். ஏன்னா ஒருத்தருக்கு ஆனந்தம் கொடுக்குற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு துக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் காரை விற்கணும் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கார் ஒரே தொல்லை கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். அதே இன்னொரு பர்சனுக்கு அந்த காரை வாங்கினாதான் சந்தோஷம் ஏற்படுறது. அப்போ கார் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ஸாக சோர்ஸ் ஆஃப் சாரோவானா? கார் எதுக்கும் காரணம் இல்லை, ஆனால் அந்த பர்சன் தான் அதை சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ஸாகவும் சோர்ஸ் ஆஃப் சாரோவாகவும் பார்க்கறான். அப்போ நான் தான் அது சுகத்தை கொடுக்கறது ஆர் துக்கத்தை கொடுக்கறதுன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அது எனக்கு சுகத்தையும் கொடுக்கல துக்கத்தையும் கொடுக்கல. நேற்றுக்கு சொன்னார்ல, எல்லாமே நம்மளுடைய இமேஜினேஷன். அப்போ டிசையர் ஏன் வருது? ராங் கன்க்ளூஷன்னால் டிசையர் ஏற்படுறது. இந்த வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்கிற ராங் ஜட்ஜ்மெண்ட்னால எனக்கு ஆசை இப்போது க்ரியேட் ஆகிறது. அந்த ராங் ஜட்ஜ்மெண்ட் எதோடது? புத்தியோடது. அப்போ காமாவுக்கு புத்தி இப்படித்தான் சப்போர்ட் பண்ணுறது. அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் நமக்கு ஆப்ஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுறது, மைண்டு அது மேலே ஒரு லைக்கிங்கை டெவலப் பண்ணுறது, ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்திக்கிறது. ஆவருத்தி அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ அந்த ஜப்பம்லாம் பண்ணால் ஆவருத்தின்னு அர்த்தம் ரிப்பீட்டடாக மறுபடியும் மறுபடியும். இப்போ அதை பற்றியே யோசித்து அது மேலே ஒரு அடிக்ஷனை மைண்ட் டெவலப் பண்ணுறது. புத்தி என்ன பண்ணுறது? ராங் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது மூலமாக அது அந்த ஆசைக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறது. ஸோ இதுக்கு தான் சங்கரர் பஜகோவிந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்டையே பண்ணுறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ கன்ஃபியூஸ் ஆன இன்டலெக்டே, நீ உன்னுடைய டெல்யூஷன்லேருந்து வெளியில் வா. நீ கரெக்டாக இப்போது திங்க் பண்ண, உன்னுடைய விவேக சக்தியை ப்ராப்பராக நீ யூஸ் பண்ண. அப்போ காமாவுடைய பேஸ் என்னெல்லாம்? இந்திரியாணி மனஹா புத்திஹி. ஸோ அஸ்ய அப்படின்னு சொன்னால் காமஸ்ய அப்படின்னு அர்த்தம். இந்திரியாணி மனோபுத்திஹி அஸ்யாதிஷ்டானம் உச்சியதே. அஸ்ய அதிஷ்டானம் உச்சியதே. ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ், மைண்ட் அண்ட் இன்டலெக்ட், இது மூணும் தான் காமாவுடைய அதிஷ்டானம், பேஸ். ஏதைஹி, இதனோட ஹெல்ப்போட, அதாவது இந்திரியம் மனசு அண்ட் புத்தியோட ஹெல்ப்போட ஏஷா விமோகயதி. என்ன ஆகிறதான்? இந்த டிசையர் என்ன பண்ணிடுறது? ஒரு இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங்கை ஓவர் பவர் பண்ணிடுறது. விமோகயத்தின்னா அவனை கன்ஃபியூஷனுக்கு தள்ளி விட்டுடுறது. இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, எல்லாருக்குமே இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸ் பவரை இப்போது இந்த காமம் ஓவர் பவர் பண்ணுறது. அதுக்கு எதனோட ஹெல்ப்லாம் எடுத்துக்கிறது? சென்ஸ் ஆர்கன்ஸ், மைண்ட் அண்ட் இன்டலெக்ட். ஸோ யாரால் ஜென்ரலாக சட்டுன்னு பிரித்து பார்க்க முடியுமோ அந்த பர்சனுடைய இன்டலெக்டையே இப்போ அது கவர் பண்ணிடுறது. ஸோ தேகினம் அப்படின்னா இந்த பர்சன், இந்த ஜீவா, அவனுக்கு என்ன ஆகிறது? ஞானம் ஆவருத்திய, அவனுடைய விவேக சக்தி இப்போது கவர் ஆகிடுறது. இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை நாம் என்ன நினைக்கிறோம்? இது என்கிட்ட இருந்ததுன்னா எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்லாம் நினைக்கிறோம்ல. சாஸ்திரம் சொல்கிறது, எந்த ஒரு பொருளை நீ எடுத்துட்டாலும்
அதுக்கு வந்து 3 விதமான தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. என்ன 3 விதமான தோஷங்கள் அப்படின்னா, துக்க மிஸ்ரி தத்துவம். இது வந்து ஃபஸ்ட்டு தோஷம். அப்படின்னா நான் வந்து அந்த பொருளை அடையணும்னு ஆசைப்பட்டுட்டேன். இப்போ பொருளை அடையிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அப்படியே உட்காந்தா எனக்கு கிடச்சிடுமா? நான் ஏதோ ஒரு டிசையர் பண்ணுறேன்னா ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு அந்த பொருளை அடையணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறேன், அந்த எஃபர்ட் போடுற சமயத்தில் எனக்கு பல துன்பங்கள் ஏற்படுறது. அப்போ எந்த ஒரு பொருளை அடைஞ்சாலும் அதில் என்ன இருக்குது, நீ நினச்சின்னு இருக்க அது உனக்கு சுக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு. ஆனால் அது கூட சேர்ந்து என்னவும் இருக்குது, துக்கமும் இருக்குது. துக்க மிஸ்ரி தத்துவம்னா துக்கமும் அந்த சுகத்தோடு சேர்ந்து இருக்குது. அப்புறம் ரெண்டாவது தோஷம் என்ன அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பொருளை நான் அடைஞ்சாலும் எனக்கு என்ன ஏற்பட போகிறதில்ல, திருப்தி அப்படிங்கிறது ஏற்பட போகிறதில்ல. ஏன்னா அதனோட நேச்சர் எப்படி இருக்குது, அனலகா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சாட்டிஸ்ஃபேக்ஷனை அதனால் கொடுக்க முடியாது. வாட்சை வந்து கையில் வச்சுட்டே ஸ்கூட்டருக்கு ஆசைப்படுறான் இல்லையா? அப்போ அதிருப்தி கரத்துவம், இது வந்து ரெண்டாவது தோஷம். விட்டதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், இருக்கிறத பற்றி யோசிக்காமல் இல்லாததை பற்றி அகெயின் யோசித்து அதை எப்படி அடையிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அதிருப்தி கரத்துவம். மூணாவது பந்தகத்துவம். அப்போ அந்த அடிக்ஷன் ஏற்பட்டுடுறது. அந்த பொருளோட பழக பழக என்ன ஆகிடுறது, அது இல்லாமல் என்னால் இனிமேல் இருக்க முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டு அடிக்ஷன் நம்ம எல்லாருக்கும் என்னது, ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் இல்லாமல் ஃபோனால் இருக்க முடியும், ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்போது ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனையே இந்த காமா வந்து டெலியூட் பண்ணிடுறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த 3 டிஃபெக்ட் வந்து இருக்கே, இதை வந்து அவனால் ரெக்கக்னைஸே பண்ண முடியறதில்ல பிகாஸ் ஆஃப் திஸ் காமா. இந்த 3 டிஃபெக்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் இன்ட்ரின்சிக்காக இருக்கக்கூடிய டிஃபெக்ட். ஆப்ஜெக்டையும் இந்த டிஃபெக்டையும் பிரிக்கவே முடியாது. எப்படி நெருப்புலேருந்து ஹாட்னஸ்ஸை பிரிக்கவே முடியாதோ அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேருந்தும் இந்த 3 டிஃபெக்டை நம்மளால் பிரிக்கவே முடியாது. சாஸ்திரம் சொல்கிறது 3 தோஷமும் ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்லேயும் இருக்குது. அதை வந்து நம்மளை யோசிக்க விடாமல் இந்த காமா வந்து ஓவர் பவர் பண்ணி அதையே நம்ம மறுபடியும் அக்வயர் பண்ணுறதுக்கு நம்மளை தூண்டுறது. அப்போ ஏன் நம்ம வந்து தர்மத்தை வயலேட் பண்ணுறோம்? பிகாஸ் ஆஃப் காமா அண்ட் குரோதா. இந்த காமா அண்ட் குரோதா எதனுடைய ப்ராடக்ட்டு? அஜ்ஞானத்தினுடைய ப்ராடக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகா நம்பர் 41. தஸ்மாத் த்வமிந்திரியான் யாதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம். ஸோ இந்த டிசையர் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனை டெல்யூடு பண்ணுறதுனால அது மேலும் மேலும் வந்து நிறைய விஷயங்கள் மேலே டிபெண்டன்சியை உனக்கு ஏற்படுத்தி விடுறது. அதனால நீ எப்படி வந்து இந்த டிசையரை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த டிசையரை நீ ஜெயிக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறேன். ஞான விஞ்ஞான நாசனம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணுறேன். அப்போ டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன கான்சிக்வென்ஸு அப்படின்னா, ஞானம் விஞ்ஞானம் ரெண்டுமே டிஸ்ட்ராய் ஆகிடுறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆத்ம ஞானம் ஆத்ம விஞ்ஞானம் ரெண்டுமே போய்டுறது. ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர் அகெயின் 2 டெக்னிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறார். ஞானம் அண்ட் விஞ்ஞானம் இது ரெண்டுமே வந்து ஆத்மாவை தான் ரெஃபர் பண்ணுறது. இப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தருக்கு இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது 2 ஸ்டேஜில் ஏற்படுறது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் ஞானம், 2வது ஸ்டேஜுக்கு பேர் விஞ்ஞானம்.
இப்போ ஞானம் ஸ்டேஜ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இனிஷியலாக படிக்க வரோம் இல்லையா, வேதாந்தம் படிக்கிறதுக்காக வரோம். இப்படி வரும்பொழுது டீச்சர் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறா அப்படின்னா, நீ வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலில் 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று ஆத்மா காம்பனண்ட், இன்னொன்று அனாத்மா காம்பனண்ட். நீ வந்து மிக்சர் ஆஃப் ஆத்மா அண்ட் அனாத்மா. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆத்ம அனாத்ம விவேகம் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது. இப்போ ஆத்மானா என்னன்னு சொல்லி கொடுக்குறா, கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. கான்ஷியஸ்னஸ் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது இந்த பாடியை பர்வேட் பண்ணி இந்த பாடிக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது. அப்புறம் பாடியே போனாலும் கான்ஷியஸ்னஸ் கண்டினியூ ஆகும். இப்படின்னு இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இது நீங்கள் வேதாந்தா கிளாஸ்க்கு எவ்வளோ வருஷம் வரையிலோ அவ்வளோ வருஷமும் இந்த டீச்சர் வந்து இதையே ரிப்பீட்டடாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாள். இப்போ அவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் டீச்சிங்க்கு அப்புறமும் இந்த ஸ்டூடெண்ட் இப்போ என்ன சொல்லுவா, ஓகே நான் கிளாஸ் எல்லாம் போனதுனால ஒரு விஷயத்தை கற்றுன்ருக்கேன். என்ன கற்றுண்ட, எனக்கு ஆத்மானு ஒன்று இருக்கான். இதுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியாது. இப்போ கிளாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ வருஷமாக வரேன், ஒரு கிளாஸில் கூட மாற்றிலாம் சொல்ல மாட்டேங்கிறா, அதே தான் சொல்கிறா. அதனால் எனக்கு டெஃபினட்டாக நம்பிக்கை இருக்குது, ஆத்மானு ஒன்று இருக்குது, அதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவான். அப்போ கூட என்ன சொல்லுவான், நான் ஒரு அழிஞ்சு போகிற பாடி, எனக்கு ஆத்மானு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவான். குருலாம் சொன்னால் டெஃபினட்டாக அது உண்மையாக தான் இருக்கணும், அதனால் அப்படின்னு அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கொஞ்சம் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய லீப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து பராஞ்சிக்காணி வேறு ஏதோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு இங்கே கூப்பிட்டாங்க கிளாஸுக்கு, இது உள்ளே வந்திருக்கோம். இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து ஒரு அறிவு ஏற்படுறது அப்படின்னாலே கண்டிப்பாக அப்ரிஷியேட் தான் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டெத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று சர்வைவ் ஆகும், என்ன சர்வைவ் ஆகும் அப்படின்லாம் அவனுக்கு ஐடியாவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து ஸ்டேஜ் நம்பர் 1. ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன, நான் பாடி எனக்கு ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ என்ன சொல்லுவான், நான் ஆத்மா, எனக்கு டெம்பரரியாக இந்த பாடி இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷனை இப்போது ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ சில நேரம் இந்த பாடியை நான் யூஸ் பண்ணுவேன், சில நேரம் இந்த பாடியை நான் யூஸ் பண்ணாமல் இருப்பேன். கண்ணாடி மாதிரி, கண்ணாடியை கொஞ்ச நேரம் போட்டுப்பேன், வேண்டான்னா கழட்டி வச்சுடுவேன். இப்போ வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கோம்ல எல்லாரும், யாரெல்லாம் தூங்குறீங்களோ எல்லோரும் எழுந்துக்கோங்க. ஓகே, இந்த விழிப்பு நிலையில் எனக்கு என்ன தெரியறது, என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு தெரியறது, எழுந்துக்கோன்னு சொல்கிறது கூட எனக்கு இப்போது கேட்குறது. அப்போ வேர்ல்டை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். தூங்கும்போது என்ன பண்ணுறேன், கண்ணாடியை கழட்டி அந்த பக்கம் வைக்கிறோம்ல தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஒரு டேபிள்லையோ இங்கேயோ வைப்பேளே, அந்த மாதிரி இந்த பாடியை நான் கழட்டி வச்சிடுறேன். தூங்கும்பொழுது இந்த பாடியை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. முழிச்சுக்கும்பொழுது அகெயின் கண்ணாடியை எடுத்து போட்டுக்கிற மாதிரி இந்த பாடியை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். தூங்கும் பொழுது இந்த பாடியை நான் யூஸ் பண்ணலை. அப்போ அதுலேருந்தே என்ன தெரியறது, நான் பாடி கிடையாது, நான் பாடியோட யூசர். வேணும்னா யூஸ் பண்ணுவேன், வேண்டான்னா யூஸ் பண்ணாமல் இருப்பேன். இதைத்தான் நாம் வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய அப்படின்ற ஸ்லோகத்தில் படித்தோம். அந்த ஸ்லோகம் வந்து 2வது அத்தியாயத்தில் இருக்குது. எப்படி வந்து நாம் ட்ரெஸ்ஸை மாற்றிப்போமோ அந்த மாதிரி நான் பாடியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு டெஃபினட்டாக நாம்
கொஞ்ச காலம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணியே ஆகணும். நான் தான் இந்த ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்ல, அதுக்கு பேர் விஞ்ஞானம். இப்போ ஞானம்க்கும் விஞ்ஞானம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? எனக்கு ஆத்மா இருக்குது அப்படின்னா ஞானம், பரோட்ச ஞானம். நான் தான் இந்த ஆத்மா அப்படின்னா விஞ்ஞானம், அபரோக்ஷ ஞானம். இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? எல்லாருமே ஞானம் அண்ட் விஞ்ஞானம் ரெண்டுத்தையும் கோ த்ரூ பண்ணணும். இனிஷியலாகவே நம்மளுக்கு விஞ்ஞானம் வருமானா வராது. இப்போ கிளாஸ் பிகினிங்கில் நமக்கு என்ன புரியும்? எனக்கு ஆத்மானு ஒன்று இருக்குது. முன்னாடி ஆத்மான்றது ஏதோ ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த 5 ஃபீச்சர்ஸை கேட்டு 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 இந்த பாடியோட பார்ட் இல்லை அப்படின்லாம் சொன்னபோது, ஓ அது இங்கே தான் எங்கேயோ இருக்குது போல இருக்கு அப்படின்னு எனக்கு ஆத்மா இருக்குது அப்படின்னு அட்லீஸ்ட் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவோம்? நீங்கள் ரொம்ப நன்னா சொல்கிறேன், நன்னா எனக்கு புரியுறது, நீ நன்னா கேட்டிருக்க அதனால் உனக்கு புரியுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஞானம் மூலமாக தான் நாம் விஞ்ஞானத்துக்கு போகணும். இதுக்கு காமஹா ஒரு பெரிய எனிமி அப்படின்னு சொல்கிறார். ரெண்டையுமே நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஞானமும் ஏற்பட அலோவ் பண்ணாது, விஞ்ஞானமும் ஏற்படுறதுக்கு அலோவ் பண்ணாது. இது ரெண்டும் வரணும்னா ஃபஸ்ட்டு நாம் எங்கே வரணும்? கிளாஸுக்கு வரணும். பாக்கி விஷயங்கள்லையே இப்போ பாரு சுற்றிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நம்மளால் டைம் கொடுக்க முடியாது. பாக்கி விஷயங்கள்லையே ஏன் சுற்றின்னு இருக்கோம்? ராங்கு கன்க்ளூஷன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் தான் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்க போகிறது, அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு ராங்காக புத்தி கன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால பாக்கி விஷயங்களுக்கு எல்லாம் நம்மளால் நிறைய டைம் டிவோட் பண்ண முடியறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அட்லீஸ்ட் இங்கே வந்தவாளுக்கு என்னன்னு தெரியறதில்ல, ஏன் இது டிசையர் வருது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சதுனால, அப்போ டிசையர் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்னது? அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானம் போகணுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்னது? ஞானம் வரணும். ஞானம் வரணுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்னது? கிளாஸுக்கு வரணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.